Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்திய சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களின் நடிப்பில் உருவான கல்கி 2898 ஏடி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாகியிருக்கிறது. படம் எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். இந்திய சினிமாவில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் திரைப்படம் என்ற எதிர்பார்ப்போடு தொடங்கியது கல்கி 2898 ஏடி திரைப்படம். நாக் அஸ்வின் இயக்கத்தில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோன் என முன்னணி நட்சத்திரங்களின் பங்களிப்பில் கவனம் பெற்றது கல்கி. ஹாலிவுட்டில் பார்த்து பார்த்து பழகிப்போன கதைக்களத்துக்குள் மகாபாரத கதாபாத்திரங்களை இணைத்து இந்திய சினிமாவுக்கு ஏற்றவாறு படமாக்க முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் நாக் அஸ்வின். நாம் வாழும் காலத்திலிருந்து சுமார் 800 ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் கதையாக தொடங்குகிறது கல்கி. அப்போது மனிதகுலம் காசியில் தஞ்சமடைகிறது. காம்ப்ளெக்ஸ் எனும் முக்கோண பெருங்கலத்தின் மூலம் பூமியின் வளத்தை அபகரித்துக் கொள்கிறார் சுப்ரீம் யாஸ்கினாக வரும் கமல்ஹாசன். அந்த காம்ப்ளெக்ஸுக்குள் பெண்களை செயற்கை முறையில் கருவுறச் செய்து அவர்களை வைத்து சோதனை நடத்தப்படுகிறது. யாஸ்கினின் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்க்கும் கிளர்ச்சி படையினர் ஷம்பாலா எனும் பகுதியில் யுத்தத்திற்கு தயாராகி வருகின்றனர். அங்கு ரகசிய பரிசோதனை மேற்கொள்ளப்படும் போது கர்ப்பிணியாக இருக்கும் தீபிகா படுகோன் தப்பி சென்று விடுகிறார். அவரை காக்க அஸ்வத்தாமா கதாபாத்திரத்தில் வரும் அமிதாப் பச்சனுக்கும் தீபிகாவை கடத்திச் செல்ல வரும் பிரபாசுக்கும் இடையே ஒரு யுத்தமே நடக்கிறது. காம்ப்ளெக்ஸுக்குள் பரிசோதனை கூடத்தை கட்டி கமல்ஹாசன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரின் குழு தீபிகாவை தேடுவது ஏன் என்ற பல கேள்விகளுக்கு காட்சியாக விரிகிறது கல்கி 2898 ஏடி திரைப்படம். ஒன்லைன் சுவாரஸ்யமாக இருந்த அளவுக்கு கூட திரைக்கதை சுவாரஸ்யமாக இல்லை எனலாம். கதாபாத்திரங்களின் அறிமுகம், ஹீரோ இன்ட்ரோ சீன் என வழக்கமான டெம்ப்ளேட் காட்சிகளின் தொடர்ச்சியால் முதல் பாதி ரசிகர்களின் பொறுமையை சோதிக்கிறது. இடைவேளை காட்சியில் இருந்துதான் படம் தொடங்குகிறது. அங்கிருந்து வேகமெடுத்த திரைக்கதை மீண்டும் தொய்வாகி விடுகிறது. இரண்டாம் பாதியில் வரும் சண்டை காட்சிகளும் சந்தோஷ் நாராயணின் பின்னணி இசையும் படத்தை கொஞ்சம் தாங்கி பிடித்தது என்றே சொல்லலாம். நடிப்பை பொறுத்தவரை ஹீரோ பிரபாசுக்கே எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வில்லனாக வரும் கமல்ஹாசன் 2 காட்சிகளில் வந்தாலும் கதைக்கு அழுத்தத்தை கூட்டினார். இறுக்கம் நிறைந்த முகத்துடனே வலம் வரும் தீபிகா படுகோனும் ஆக்ஷன் அவதாரம் எடுத்த அமிதாப் பச்சனும் கவனம் ஈர்க்கிறார்கள். படத்தில் ஆங்காங்கே வந்து செல்லும் பிரபாசின் கதாபாத்திரம் என்னவென்று தெரியும் போது படம் முடிந்து விடுகிறது. தொழில்நுட்ப ரீதியாக கிராபிக்ஸ் காட்சிகள் தரமாக உருவாக்கப்பட்டுள்ளன. கிராபிக்ஸ் காட்சிகள் உண்மை தன்மையை அதிகரிக்கும் விதமாக அமைந்திருந்தது. ஸ்டோயில் கோவிச்சின் ஒளிப்பதிவும் சண்டை காட்சிகள் சில இடங்களிலும் குருஷேத்திர போர்க்காட்சிகளும் நன்றாக இருந்தன. படத்தின் இறுதி 10 நிமிடம் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். 600 கோடி ரூபாய் பட்ஜெட் செலவு செய்து கதாபாத்திர தேர்வில் கவனம் செலுத்திய இயக்குனர் திரைக்கதையில் கொஞ்சம் மெனக்கெட்டிருந்தால் பெரும் படைப்பாக கொண்டாடப்பட்டிருக்கும் கல்கி 2898 ஏடி திரைப்படம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.